நீங்கள் செக் பண்ணி தான் போட்டிங்க, அதுக்கு ரெக்ரூட்மெண்ட்டும் போடலை. ஸோ அதனால் வந்து இதை வந்து நீங்கள் கல்லூரிகளில் ஏற்கனவே கொடுத்த சர்டிஃபிகேட்டை கொடுத்தோம்னா அதிலேருந்து ஃபாலோ பண்ணி கொடுத்துருக்கலாம். இல்லை, மறுபடியும் நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து படிக்கணும், அதை எடுக்கணும்னு சொன்னோடனே அந்த கல்லூரிக்கு போய் அதெல்லாம் ப்ராப்பராக எடுத்தால் நிறைய பேருக்கு அந்த பழைய சர்டிஃபிகேட்டில் உள்ள அப்போ கொடுத்த அக்யூண்டன்ஸ் கூட இப்போ நிறைய கல்லூரியில் கிடையாது. அப்போ கொடுத்த அட்டண்டன்ஸ் கூட இப்போ நிறைய பேர்கிட்ட கிடையாது. இப்போ என்ன கேட்டாலும் இது ஏதோ இருக்கிறத எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு டிஆர்பி இன்னொன்னே பண்ணிடலாம். எக்ஸாம் பாஸ் பண்ணி முடித்தவங்களுக்கு நாங்கள் சர்வீஸ் சர்டிஃபிகேட் தரோன்னு சொல்லியிருக்கலாம். இப்போ நான் ஏற்கனவே ஒரு தடவை ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். சர்வீஸ் சர்டிஃபிகேட் வந்து ஒரு எப்படின்னா, அது ஏற்கனவே பழைய ஃபார்மெட்டில் பார்த்திங்கன்னா அதை வந்து சர்டிஃபிகேட்டட் பைன்னு சொல்லிட்டு டைரக்டரேட் ஆஃப் ஜாயின்ட் டைரக்டர்னு சொல்லிட்டு பிஎன்டின்னு சொல்லிட்டு போட்டு அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா எத்தனை கையெழுத்து போடுவாங்க அப்படின்னு நம்ம ஏற்கனவே கேட்டிருந்தோம். அங்கேருந்து ஒரு 2-3 நாள்லேயே பார்த்திங்கன்னா வேறு நோட்டிஃபிகேஷனாக போட்டு அது அடிஷ்னல் நோட்டிஃபிகேஷனாக கொடுத்து அந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட் ஃபார்மேட்டே மாறி இருந்துச்சு. 4, 5, 6ன்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. பணி அனுபவ சான்றிதழே இவ்வளோ பிரச்சனை இருக்குது. இது சீக்கிரமாக இன்னும் ஒரு 10 நாளில் முடிச்சிருக்கலாம், இல்லை 20 நாளில் முடிச்சிருக்கலாம். இப்போ கூட எக்ஸாம் டேட்டுன்னு நான் மாறல. சரி, எக்ஸாம் தேதி மாறலை. இப்போ நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு 10ஆம் தேதி தான் லாஸ்ட்டு. சொல்லப்போனால் அந்த 10ஆம் தேதிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் 19 அப்படின்னா இன்றைக்கே நவம்பர் 2ஆம் தேதி. 10ஆம் தேதினா அடுத்த வாரம் திங்கக்கிழமை வந்து 10ஆம் தேதி. இந்த வாரம் பார்த்திங்கன்னா வர்ற வெள்ளிக்கிழமையோட 7ஆம் தேதியோட நீங்கள் வாங்கிட்டால் தான். இப்போ எல்லா மண்டல கல்லூரி கல்வி இயக்குனரும் என்ன சொன்னாங்கன்னா, 7ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு 10ஆம் தேதிக்குள்ளே நாங்கள் கொடுத்துருவோம். அதாவது 10ஆம் தேதினா 7ஆம் தேதி கொடுத்தா 8ஆம் தேதி நாங்கள் கொடுத்துருவோம். இல்லை 9ஆம் தேதி 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கூட ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மண்டல எல்லா ஆர்ஜிடி ஆஃபீஸும் ஞாயிற்றுக்கிழமை ஒர்க் பண்ணுறதுக்கோ சனிக்கிழமை. ஏன்னா நாள் ரொம்ப நெருங்கி வந்துருச்சு. டேட்டை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணல. சர்வீஸ் சர்டிஃபிகேட் 30 நாள் 30ஆம் தேதி வரைக்கும் கொடுத்தாலும் இப்போ வரைக்கும் அதோட அவைலபிலிட்டிங்கிறது நான் கொடுக்கல. நம்ம இதை ஏற்கனவே செக் பண்ணி இதுதான் வந்து சொல்லியிருந்தாங்க. நாங்கள் வந்து பணி அனுபவ சான்றிதழுக்கு நாங்கள் எக்ஸ்ட்ரா நம்ம டைம் தர்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நம்ம அந்த டாக்குமெண்ட்டை உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தா உள்ளே போய் என்ன இருந்துச்சுன்னா, இப்போ யூஜி டிகிரி உள்ளே சப்மிட் பண்ணணும். யூஜி கன்சால்டேட்டு டிகிரியில் மார்க் ஷீட்டு ஃபார் ஆல் செமஸ்டர் இன் சிங்கிள் பிடிஎஃப் ஃபைல் கொடுத்துருந்தாங்க. சரி, பிஜி ப்ரொவிஷனல் ஏதாவது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிஜி கன்சால்டேட்டட், ஓகே, பிஹெச்டி ப்ரொவிஷனல். இதுக்கப்புறம் கீழே பார்த்தா பிஹெச்டி அதாவது டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லா சர்டிஃபிகேட்டும் ஒரே சிங்கிள் பிடிஎஃபாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நீங்கள் தான் பிஹெச்டிக்கு டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸுக்கு தான் 30ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்கீங்கல்ல, மற்றதெல்லாம் முதல்ல பதிவு செய்யலாம்னு சொன்னால் இந்த இடத்துல இது இருக்கக்கூடாது. இந்த இடத்துல இது இருந்துச்சுன்னா அடுத்த ஸ்டேஜ் யாருமே போக முடியாது. நான் வந்து உள்ளே வந்து மாற்றுத்திறனாளியாக இருக்கீங்களா, இல்லை வந்து உங்களுக்கு சென்டர் எங்கே, இதெல்லாம் கேட்டு முடிச்சது போக அடுத்த ஸ்டேஜ் போகும்போது இந்த இடத்துல இது இல்லைன்னா தான் அடுத்த ஸ்டேஜ் போக முடியும். இப்போ வரைக்கும் இதை மாற்றலை. இப்போ சர்வீஸ் சர்டிஃபிகேட் வந்து ஒரு பெரிய சர்க்குலர் கல்லூரி கல்வி இயக்குனர் வந்து ஒரு சர்க்குலர் வந்து எல்லா ஆர்ஜிடி ஆஃபீஸும் கொடுத்து யாரெல்லாம் சர்வீஸ் சர்டிஃபிகேட் மூலமாக வர்றதுக்கு இனிமேல் டிலே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிடணும். அது வந்து அரசு கல்லூரியாக இருந்தாலும் சரி,